சத்தம் புலி குட்டி போட்டுருச்சா? இல்ல நான் மறந்துட்டேன். நீ அந்த இடத்துல போட்டுச்சியா? ஆமா. இல்ல இது உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட பேத்தி அது சின்ன வயசுல எடுத்தது. சோ இன்னைக்கு உங்க பேர பேத்திங்க பண்ணும்பொழுது அது உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த அது மொமெண்ட்? நம்மளுக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை வந்து விரும்பி இது பண்றாங்க. என்னென்ன சில இதுகள்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஓ வச்சிருக்காங்க, நான் பார்க்கல இன்னும். ஒழிச்சு வச்சிருக்காங்க. ஆனா வீட்ல எப்படி உங்களை ரொம்ப கலாய்ப்பாங்களா? ரொம்ப கலாய்ப்பாங்க. சோ நீங்க ஏதாவது சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆவீங்களா? எனக்கு அது ரொம்ப டவுட், உங்களை பார்த்தா கேட்கணும்னு இருக்கு. இல்லை, நான் டென்ஷனு ஆறுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பாருங்க, நான் ஒரு வீடு கட்டினேன். அந்த வீட்டில் வந்து ஒருத்தண்ட விட்டேன், நம்ம சினிமாக்கார. அவர் மேல் வாடகை போட்டார். அது வந்து இப்போ 4 வருஷம் ஆச்சு. இப்போ தான் தீர்ப்பு வந்திருக்கு. 4 வருஷம் ஆச்சு. இப்போ வாடகை கொடுக்கல, ஒன்று கொடுக்கல. தண்ணி வரி, இந்த வரி எல்லா பேருமே சேர்ந்து கார்பரேஷன் வரி முக்கன்னு நான் கட்டுறேன். கரண்ட் பில்லு கூட கட்டுற வச்சுங்க. என் வீட்டில் வந்து இன்னும் எனக்கு இதாகலை. இப்போ தான் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல்முறையீடு என் வீட்டில் உட்காந்துக்கிட்டு அதுக்கு மேல்முறையீடான் போயிருக்காங்க. இது வேற ஒருத்தர் நான் டென்ஷன் ஆகிடுவேன். அது இப்போ தான் 4 வருஷம், அதாவது நான் போய் கோர்ட்டில் அலைஞ்சு இன்ன வரைக்கும் அதுக்கான ஒரு விஷயம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன 3 பேர் போல உட்காந்துருக்காங்க. இதுக்கெல்லாம் டென்ஷன் பட்டால் நம்ம மனுஷன் வந்து அது ஒரு வியாதி ஆகிடும். இருக்கிறவங்க ஆண்டம் கொடுத்தது அவ்வளோதான். அது நல்ல நீதி வந்து இப்போ தான் வந்து உட்காந்து சொல்லி தீர்ப்பு நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ இவ்வளோ ட்ராவல் பண்றீங்க, ஊர் ஊரா போறீங்க, வித்தியாசமான சாப்பாடு இருக்கும், நம்மளுக்கு உடம்புல செட் ஆகணும், நம்மளுக்கு அந்த ஏஜ் ஃபேக்டர்ன்ற ஒரு விஷயமும் இருக்கு. சாப்பாடு பொறுத்த வரைக்கும் எப்படின்னா டயட் எல்லாம் நான் வந்து வண்டி கடையிலையும் சாப்பிடுவேன், ரோட்டு கடையிலையும் சாப்பிடுவேன், 5 ஸ்டார்லையும் சாப்பிடுவேன், 3 ஸ்டார் எல்லா ஹோட்டலையும் சாப்பிடுவேன். யார் எங்கே கிடைச்சதோ வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். நான் இந்த கடை நான் அப்படிலாம் பார்க்க மாட்டேன். வரிச்ச இடத்துல நிப்பாட்டுப்பா, அந்த சின்ன வண்டி கடை வச்சுருப்பாங்க, சின்ன கடையாக இருக்கும். அங்கே போய் காலையில் இட்லி இது சாப்பிட்டு கிளம்பிருப்பேன். கிராமத்தில் பூந்துருவேன். அங்கே சின்ன சின்ன கடையாக இருக்கும். ஆமாம். அப்புறம் ஷூட்டிங் போனால் அங்கேயே ஒரு இப்போ கோழி வாங்கி கொடுத்து, மீன் வாங்கி கொடுத்து அங்கேயே சேர்ச்சிடுவோம். கிராமத்துலேயே அங்கேயே லைவா ஸ்பாட்லேயே அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுருவோம். ஆமாம் ஆமாம். ஸோ அந்த மாதிரி சாப்பாடு பொறுத்தவரைக்கும் எதுவுமே கிடையாது. ஆமாம். அது அதே மாதிரி அவர் ராமராஜன் அப்படித்தான், கங்கையமரன் அப்படித்தான். எல்லாம் ஆகாது. இப்போ செந்தில் வந்து இருப்பா, இங்கே யாரும் கொடுத்துருவாரு அப்படின்னு. ஓ, நீங்க வந்துட்டாலே செட்ல எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிடுவாங்க. ஆமாம் ஆமாம். சூப்பர் சூப்பர். நான் இந்த ரீல்ஸ் மீம்ஸ் இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா நிறைய உங்க டயலாக்ஸா இருக்கட்டும், நம்ம அண்ணனோட டயலாக்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம். எப்படி இருக்கு உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது? இப்போ சந்தோஷமா இருக்கு. இப்போ இந்த வாட்ஸ்அப் அது இது எல்லாம் நான் எங்கள் காலத்தில் இல்லை. ஆமா. டைரக்டர் சங்கர் வந்து அப்போது நல்ல புத்திசாலி. நல்ல இந்த பின்னாடி வரத முன்னாடிலாம் சொல்லிடுவார். கரெக்ட்.